பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 யோவான் 4:9 வாசிக்கும் போது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் இயேசுவை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விளங்கி கொள்ள யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என் மனைவி புரிந்து கொள்ள மாட்டேங்கிறா, கணவருக்கு என்னை விளங்கி கொள்ள முடியல, என் பிள்ளைகள் என் உணர்வுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்லை, என் பெற்றோர் என்னுடைய விருப்பத்தை அவங்க கேட்கறதே இல்லை. அப்போ உண்மையாக என்னை நேசிக்க என் மீது அக்கறை கொள்ள யாரும் இல்லை. இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் மூலம் ஆண்டவர் உங்கள் மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படின்னு சொன்னால், இப்போ வேத புஸ்தகத்தில் மத்தேயு 1:23 வாசிக்கும் போது இயேசுடைய பிறப்பை குறித்து அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறாரு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் இம்மானுவேல். அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், காட் வித் அஸ். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்தார்? இந்த அன்பு வெளிப்பட்ட போது இயேசு உங்க மேல் தோளில் கை போட்டு சொல்றாரு, என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். உன் மேல உள்ள அன்புனால தான் நான் மனிதனாய் அவதரித்து வந்தேன். நான் இம்மானுவேலாக உன் கூட இருப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்ம கூட இருப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏதோ சர்ச்சுக்கு போகும்போது அங்கே பாட்டு பாடி ஆராதனை, அந்த பிரசங்கம் கேட்டு ஜெபிக்கும் போது மட்டும் நான் தெய்வ பிரசன்னத்தை உணர்றேன், அதுதான் ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படி சொல்கிறீங்களா? அல்லது ஒரு கூட்டத்துக்கு போகிறேங்க, பிரசங்கத்தை கேட்குறேன், அந்த நேரம் ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்குது, ஆறுதலாக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதல்ல. இயேசு நம்ம கூட இருக்கிறதற்கு வந்தது ஒரு குறிப்பிட்ட நாளில் மாத்திரம் அல்ல, ஒரு கூட்டத்துக்கு போகும்போது மாத்திரம் அல்ல, ஒரு நாளின் 24 மணி நேரமும் நான் இம்மானுவேலாகவும் கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன். அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படிக்கு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். இன்றைக்கு வேதனையில் ரொம்ப பயங்கரமான வேதனை என்ன தெரியுமா? இந்த தனிமை உணர்வு. எனக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, என்னை நேசிக்க. நிறைய பேருக்குள்ள அந்த உணர்வு வருகிற. சுற்றிலும் ஆள் இருப்பாங்க, குடும்பத்தில் மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர், சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கிறது, ஐ எம் ஆல் அலோன். உண்மையாக என் உணர்வுகளை விளங்கி கொள்ள யாருமே இல்லை. அப்படிதான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கீங்களா? இது எல்லாருக்குமே வருகிறதா இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிரபலமான டிவி சேனல் இந்தியாவில் உள்ள ஒரு பிரபலமான வட இந்திய நடிகரை பேட்டி எடுத்தது. நான் அந்த பேட்டியை பார்த்தேன். அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க. அவர் சாதித்தது, நடிக்க வந்தது எல்லாத்தையும் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லி முடிச்சவர் கடைசியில் பேட்டி எடுக்கிற அந்த மனிதர் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு பேர் இருக்குது, புகழ் இருக்குது, குடும்பம் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏதாவது குறை உங்களுடைய லைஃப்பில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்படி ஒரு நிமிஷம் யோசித்துட்டு சொல்கிறாரு, எனக்கு குறை இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டால், நான் தனிமையை உணர்கிறேன். ஐ ஃபீல் ஆல் அலோன் அப்படி சொல்கிறாரு. எல்லாருக்கும் மத்தியில் உலகமே பார்த்த ஒரு பேட்டி அது. நான் ஒரு தன்மை உணர்கிறேன், அதாவது ஐ ஃபீல் அலோன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி உணர்வு எனக்கு இருக்குது. இந்த தனிமையில் நான் கஷ்டப்படுகிறேன்னு சொல்கிறார். அவர் கேள்வி கேட்டவருக்கு ஆச்சரியம். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ பெரிய புகழ், எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்களோடு தான் இருக்கிறீங்க. மனைவி பிள்ளைகளுடைய பிரச்சனையான இல்லை, என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாரையும் மேலே அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த தனிமை உணர்வு என்னை வாட்டுகிறது என்பது என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதாய் வெளிப்படையாய் அவர் பேசினார்.
அவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை. நான் ஹோலி லேண்ட் டூர் போயிருந்தபோது எகிப்து தேசம், ஜோர்டன் தேசம் எல்லாம் போயிருக்கும்போது நாங்கள் இந்தியான்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்கள் இவரை பேரை சொல்கிறாங்க, சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோ பிரபலமானவர். அப்போ புகழ் இருக்குது, பிரபலம் இருக்கிறாரு, பணம் இருக்குது, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஒரு மனிதராய் காணப்படுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் தனிமை உணர்வில் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு காணப்படுகிறது. அதான் என்னுடைய பிரச்சனை. எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை? சுற்றில எல்லாம் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. இதை ஆண்டவர் மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. கல்யாணம் பண்ணி மனைவி வந்துட்டா எனக்கு இந்த தனிமை பிரச்சனை மாறிடும், என் கணவர் வந்துட்டா மாறிடும், பிள்ளைகள் வந்துட்டா மாறிடும். மாறாது. எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அந்த தனிமை இல்லை, உங்கள் கூட ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசுதான். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம், அந்த தேவனுடைய அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, ஐ எம் இம்மானுவேல், நான் இம்மானுவேல், உன் கூட இருக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ கைவிடுவதும் இல்லை. ஒரு மனைவி சொல்ல முடியுமா? ஒரு கணவன் சொல்ல முடியுமா? நீ போகிற இடம்லாம் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி யார் இந்த உலகத்தில் சொல்ல முடியும்? வேலைக்கு போகும்போது மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் தனியாக தான் போகணும். ஸ்கூலுக்கு போகும்போது பெற்றோரை விட்டுட்டு தனியாக தான் போகணும். காலேஜுக்கு போகும்போது குடும்பத்தை விட்டுட்டு தனியாக தான் போகணும். ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு. அந்த வாக்கு கொடுத்திருக்கிறார், அவனை விட்டு விலக மாட்டேன், நீ போகிற இடம்லாம் கூட இருப்பேன். அதுக்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் நம்முடைய தோளில் கை போட்டு சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நான் கூட இருக்கிறேன், நான் இம்மானுவேல், உன் கூடவே இருக்கிறதுக்கு தான் மனுஷ அவதாரம் எடுத்து வந்தேன். உன் மேல உள்ள அன்பினால் அந்த அன்பு வெளிப்பட்டது. இயேசு உன் மேல உள்ள அன்பு வச்சிருக்கிறார். பாருங்க, உங்க கூடவே இருக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர், அவருடைய பிரசன்னம் அவளை மகளை பண்ணி கொண்டே இருக்கும். பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, தெய்வ பிரசன்னம், இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்ற உணர்வு. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவர் உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் உங்களால் உணர முடியும், உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். உங்க கூட ஒருவர் இருக்கிறார் என்பதை. காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம், கூடவே ஒருத்தர் வருகிறார் என்பதை உணர முடியும். இரவு படுக்க போகும்போது உங்களுடைய உள்ளத்தில் நன்றி, இந்த நாள் முழுவதும் கூட இருந்தீங்களே, அவங்கள அறியாமலே ஸ்தோத்திரம் வரும். காலையில் எழும்பும் போதே பாருங்க, என் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரன்றவர் உங்களை அறியாமலே உங்களுடைய நாவலிருந்து துதி உண்டாகும். அந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவை சொந்தமாக்கிட்டீங்கன்னா எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது ஆண்டவர் சொல்றார், உன் மேலே நான் அன்பு வைத்ததுனால தான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தேன், உன் கூட ஒரு இம்மானுவேலாக எப்பொழுது இருக்க நான் விரும்புகிறேன். ஆனால் நீ தான் என்னை ஏற்றுக்கொள்ளணும், நீ தான் உன் உள்ளத்தில் எனக்கு இடம் கொடுக்கணும், அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும்படி காத்து கொள்ளணும். தினம் நீங்கள் வசனத்தை தியானித்து ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த தினமும் டெய்லி நீங்கள் சாப்பிடாட்டா உங்களோட சரீரம் கொஞ்சமாக பலவீனப்படுவதை உணர்வீங்கல்ல. டைமுக்கு சாப்பிட்டா தான் பலனாக இருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வேதம் வாசிக்காம ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பலவீனம் உண்டாகும். தேவ பிரசன்னம் உங்களை விட்டு விலகினதை போல உணர்வு உண்டாகும். அப்போ நீங்கள் வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ள எப்போதும் அவர் கூட இருக்கிறதை உணர முடியும். அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். உங்கள் தோளில் கை போட்டு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உங்க கூட இருக்கிறேன். சந்தோஷமா, மகிழ்ச்சியா ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, நீர் என்னுடைய இம்மானுவேல், என் கூடவே இருக்கிறீர். அப்படி துதிக்க ஆரம்பிங்க. பயம், கலக்கம், சோர்வு எல்லாம் மாறிடும். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர் கூட இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பயப்படணும்? சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, எதுக்கும் கலங்க தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். பயப்படாதங்க. இப்போ ஆண்டவரை பார்த்து, நீர் என் மேலே வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம், என் கூட நீர் இம்மானுவேலாக எப்பவும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? நீங்கள் கொஞ்ச நாள் ஜெபிக்கலை, வேதம் வாசிக்கலை, அதனால அந்த தேவ பிரசன்னத்தை இழந்துட்டீங்க, விரக்தியாக இருக்கிறீங்க.
ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் உங்களை ஒப்பு கொடுங்க, அவருக்கு டைம் கொடுங்க, அவரோட பேசுங்க. அவர் உங்க மேல கை வைத்து சொல்லுவார், நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட அன்பை வெளிப்படுத்திய அன்பிற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்கு இம்மானுவேலாக எங்களோடு கூட இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தனிமை உணர்வு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். யாருமே எனக்கு இல்லையே என்கிற உணர்வு மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எனக்கு இயேசு இருக்கிறார், இம்மானுவேலாக என்னோடு இருக்கிறார் என்ற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இப்பொழுது உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சோர்ந்திருக்கிறவர்களை பலப்படுத்தும், விரக்தியாயிருக்கிறவர்களை கர்த்தர் வல்லமைப்படுத்தும். இழந்து போன அந்த ஐக்கியத்தை மறுபடியும் கர்த்தர் புதுப்பித்துக் கொடுப்பீராக. வேதம் வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க, இயேசுவோடு கூட இருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நீர் கூடவே இருக்கிறீரப்பா, இம்மானுவேலாக கூட இருக்கிறீர். அந்த சந்தோஷம், அந்த மன மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு இம்மானுவேலாக எங்களோடு கூட இருந்து நடத்துகிற அன்பிற்காக நன்றி. நீர் காரியங்களை பார்த்து கொள்ளுவீர், காரியங்களை நடத்தி தருவீர், அற்புதங்களை செய்வீர், தடைகளை மாற்றுவீர், நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். என்னோடு கூட எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலாகிய இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இனி ஒரு நாளும் இந்த தனிமை உணர்வுக்கு இடம் கொடுக்காருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது சொல்லுங்க, இல்லை இயேசு என் கூட இருக்கிறார், இம்மானுவேல் என் கூட இருக்கிறாரு, அவர் என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு, நான் தனிமையா இல்லை அப்படின்னு நீங்க அறிக்கையிடுங்க, தைரியமா சொல்லுங்க. நீங்க அதை கன்ஃபஸ் பண்ணும்போதே அந்த தனிமை உணர்வு உண்டாக்குற பிசாசு விலகி போவான். உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். இயேசுவோடு இருங்க, தினமும் அவரோடு பேசுங்க, தினமும் அவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட அழகாய் நடத்துவார். God bless you.